ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எம்போஸ்டு ஜர்தோசி லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஜர்தோசியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 23 சைஸ் நீடில் நம்பர், அப்புறம் ஒயிட் கலர் த்ரெட்டு. ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து நார்மல் ஸ்டிச் போட்டு மேலே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு அங்கேருந்து ஜர்தோசி எடுத்து ஸ்டிச் பண்ணுங்க. இங்கே ஒரு குட்டி லாக். இப்போ திரும்ப இங்கேருந்து ஸ்டிச் சைடில் எடுத்து அந்த ஜர்தோசிக்கு லைட்டாக ஒரு ஸ்டெப் கீழே அங்கேருந்து நெக்ஸ்ட்டு ஜர்தோசி போடணும். ஜர்தோசி பீட்ஸ் லீஃப் ஃபில்லிங்லாம் பண்ணும்போது உள்ளக்க இருந்து பண்ணாமல் மேலேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அந்த ஃபில்லிங்ஸ் அந்த லீஃபோட ஓரத்தில் அது கரெக்டாக அந்த லீஃப் ஷேப்புக்கு வர்றதுக்கு மேலேருந்து ஸ்டிச் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த பீட்ஸோ இல்லை ஜர்தோசியோ என்ன ஸ்டிச் பண்ணுறீங்களோ ஒன்று அந்த கிளாத்தோட கலரில் த்ரெட் எடுங்க, இல்லைட்டா அந்த பீட்ஸ் இல்லைட்டா ஜர்தோசி என்ன எடுக்கிறீங்களோ அதோட கலரில் வந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த டிஃப்ரென்ஸ் எதுவும் மேக்ஸிமம் தெரியாது. ஜர்தோசி ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஒட்டி ஒட்டி ஸ்டிச் பண்ணக்கூடாது. ரொம்ப ஒட்டி ஒரு ஜர்தோசிக்கு கீழே இன்னொரு ஜர்தோசி போகிற மாதிரி ஸ்டிச் பண்ணாதீங்க. கரெக்டாக பக்கத்தில் இருக்கிற மாதிரி பண்ணுங்க. இல்லைட்டா ஒவ்வொன்றும் மேலேயும் கீழேயுமா தூக்கிட்டு நிற்கும். அதனால லீஃபிங் நார்மல் லீஃப் ஃபில்லிங் நம்ம பார்த்துருப்போம் நார்மல் த்ரெட் ஒர்க்கில். அதே மாதிரி இதுலேயும் பண்ணலாம். நம்மளோட விருப்பம் எந்த ஒர்க்கு எப்படி பண்ணால் செட் ஆகும்னு சொல்லிட்டு அதே மாதிரியே பண்ணுங்க. ஜர்தோசி கட் பண்ணும்போது ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் சைஸ்லாம் கரெக்டாக நீட்டாக ஃபிட் ஆகும். லைட்டாக கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பெருசாகவோ இல்லை ஒன்று சின்னதாக இன்னொன்று பெருசாக அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தால் அப்புறம் கரெக்டாக இருக்காது. மேலும் கீழுமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இப்போ லாஸ்ட்டாக இங்கே ஃபினிஷ் பண்ணிவிட்டு திரும்ப இந்த த்ரெட்டை உள்ளக்க எடுத்துகிட்டு போங்க. உள்ளே அங்கேருந்து ஸ்டிச் பண்ணி உள்ளேருந்து ஜர்தோசி இந்த ஸ்டெம்முக்கு லீஃபோட சென்டரில் இருக்கிற ஸ்டெம் வர்றதுக்கு அங்கே உள்ளேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இங்கே ஒரு குட்டி லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறோம். திரும்ப இதை சுற்றி பீட்ஸோ இல்லை ஸ்டோன் ஒர்க் எது வேணால் கொடுத்துக்கோங்க, உங்களோட விருப்பம். நான் வந்து இப்போது அந்த ரெட் கலர் ஸ்டோன் செயின் கொடுக்க போகிறேன். அந்த லீஃபோட ஸ்டெம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கீழேயும் வந்திருக்கு. அது நல்லா இருக்கிறதுனால அப்படியே விட்டுட்டேன். ஆனால் அந்த ஸ்டோன் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. இந்த ஸ்டெம் ஃபுல் அந்த லீஃபை சுற்றி கவர் பண்ண முடியாது. அதனால் நான் இங்கே ஹாஃப்ல இருந்தே இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து வச்சு பாருங்கள். உங்களுக்கு பீட்ஸ் ஆன்டிக் பீட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பெரிய பீட்ஸ் வச்சு பாருங்கள். இல்லைட்டா இந்த ஸ்டோன் செயின் வச்சு பாருங்கள். இல்லைட்டா நார்மல் ஜரி த்ரெட்டில் கூட பண்ணலாம் அவுட்லைன். நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கு எந்த அவுட்லைன் போட்டால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதே ஃபுல் அவுட்லைனாக கொடுத்துருங்க. அந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்மளாக வச்சு பார்த்து நம்மளாக ஓகே இது நல்லா இருக்குது அப்படின்னு பண்ணுறது தான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நம்மளோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் அந்த டிசைன்ஸ் வர்றது. அவ்வளோதான்.
சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. தேங்க்யூ.